வயதானாலும் சரி, மார்க்கெட் போனாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, பாட்டியாவச்சும் நடிச்சு கொண்டே இருப்பேன் என்கிற நடிகைகள் தான் அதிகம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நடிப்பையும் வாய்ப்பையும் துச்சமென மதிக்கும் நடிகைகள் ஒரு சிலர் தான் வருவார்கள். அப்படியான நடிகைகளில் ஒருவர்தான் லட்சுமி மேனன். அவர் நடித்தது சொற்ப படங்கள் தான். கும்கி, சுந்தரபாண்டியன், குட்டிப்புலி, பாண்டிய நாடு, நான் சிகப்பு மனிதன், மஞ்சப்பை, ஜிகர்தண்டா ஆகிய படங்கள் தான். தற்போது சிப்பாய், கொம்பன் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். அவர் நடித்து வெளிவந்த படங்கள் எதிலும் அவர் நடிப்பில் குறை வைக்கவில்லை. ஆனாலும் எல்லா படங்களிலும் பாவாடை தாவாணி இல்லாவிட்டால் சுடிதார் அணியும் நடுத்தர குடும்பத்து பெண் கேரக்டர் தான் கிடைத்ததா? லட்சுமி மேனனின் ஆதங்கமும் அதுதான். என்னிடம் நடிப்பு திறமை இருந்தும் ஏன் ஒரே மாதிரி கேரக்டர்கள் தருகிறீர்கள் என்பதுதான் அவரது கேள்வி. கொம்பன் படத்தில் நடிக்க எனக்கு விருப்பமே இல்லை. இயக்குனர் முத்தையா வற்புறுத்தி கேட்டதால் தான் நடித்தேன். அதிலும் பரீட்சைக்கு நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தேன். அதற்கும் ஒப்புக்கொண்டதால் தான் நடித்தேன் என்று பகிரங்கமாக சொன்னார். பட வாய்ப்புக்காக தேடி ஓடிக்கொண்டிருக்கும் சினிமாவில் இப்படி தைரியமாக யாராலும் சொல்ல முடியாதா? நான் எதையோ பெருசா சாதித்து விட்டதாக பெருமையாக சொல்றாங்க. 4 படத்தில் நடிச்சதை நான் பெருசா நினைக்கல. சாதிக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. ஒரே மாதிரி கேரக்டர் வந்தால் சினிமாவில் நடிக்கிறதை நிறுத்திடுவேன். +2க்கு பிறகு ஃபேஷன் டிசைனிங் படிக்க போய்விடுவேன் என்றார் லட்சுமி மேனன். இன்றைய தேதியில் லட்சுமி மேனன் ஒரு படத்திற்கு 50 லட்சம் வரை சம்பளம் வாங்குகிறார். இப்படி நன்கு மார்க்கெட்டில் இருக்கும்போது வாய்ப்புகளை மறிக்கிற துணிச்சல் எல்லா நடிகைகளுக்கும் வந்துவிடாத. லட்சுமி மேனன் தமிழில் அறிமுகமான முதல் பேட்டியிலே நான் உலகமே சுற்றினாலும் ஒரு மலையாளியை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றார். சமீபத்தில் காதல் என்பது டைம் வேஸ்ட் சமாச்சாரம், உழைப்பையும் பணத்தையும் வீணாக்குவது என்றார். உண்மையிலே லட்சுமி மேனன் ஒரு தைரிய லட்சுமி தான்.